எல்லோருக்கும் வணக்கம். ஒண்ணுமே புரியல பாஸ், இவனை என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நிஃப்டி மறுபடியும் இன்னைக்கு 150 பாயிண்ட் ஏறி 26,000 பக்கத்துல வந்திருக்கு. இதைத்தான் நம்ம நண்பர் ஒருத்தர் ரொம்ப வேடிக்கையா சொல்றாரு. நேத்து 10,000 ரூபாய் லாஸ் பண்ணி தூக்கி விட்டான் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை. மறுபடியும் இன்னைக்கு பணத்தை வந்து ரெக்கவரி பண்ணி 15,000 ரெக்கவரி ஆயிருக்கு. இவன் என்ன ரகம்னே புரியலையே. சந்தேகமே வேண்டாம், இவன் ஒரு கும்பா ரகம்தான். ஷேர் மார்க்கெட்டே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு மன்னிப்பு கடிதம் எழுதி அவன் கையில் கொடுத்துட்டு நம்ம போகிற வரைக்கும் நம்மளை இவன் டார்ச்சர் பண்ணாமல் விட மாட்டான் போல. ஸோ ரொம்பவும் நாளாக இவன் போகிறது சரியான பாதையா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆனால் தற்போதைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்தில் என்ன விலை இருந்ததோ அதே விலையில தான் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு மாதமாக வெறும் 500 பாயிண்ட்டுக்கு உள்ளேயே அவன் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். இது எதுக்கு அப்படின்னா அவனால டெசிஷன் எடுக்க முடியல. நிஃப்டியை வந்து ஏதாவது ஒரு சைடு கொண்டு போறதுக்கு யாருமே விருப்பப்படல, யாருனாலையும் முடியலை அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சம் 26,500 பக்கத்துல வந்தது. அங்கிருந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம எந்த விதமான யோசனையும் இல்லாம அவன் பாட்டுக்கு 4,000 பாயிண்ட் இறங்கி கீழே வந்துட்டான். அதுக்கப்புறம் மேல் நோக்கி போறதுக்கும் எந்த விதமான யோசனை இல்லாம அவன் முதல்லயே வந்துட்டான். ஜூலை மாசமே இந்த ஹை பக்கத்துல வந்துடுச்சு. ஜூலை மாசம் முடிந்த பின்பு ஆல்மோஸ்ட் 4-5 மாதங்களாக இப்படி ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறது நான் பார்த்த வரைக்கும் என் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி பார்த்ததில்லை. அதாவது நான் பார்த்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல மிக முக்கியமான ட்ரிகர் பாயிண்ட் இடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு லோ பக்கத்துல வந்து விழுந்துட்டு ஷார்ப்பாக ரெக்கவரி ஆகி மேலே போகிற மாதிரி இருக்கக்கூடிய இடம். ஸோ இது போன்றதெல்லாம் ரொம்ப வால்டிலிட்டியான பாயிண்ட். அல்லது மேலே இருந்து திடீர்னு ஏதாவது ட்ரிகர் ஆகி ரொம்ப வால்டிலிட்டியாக கீழே வேகமாக விழுகக்கூடிய இடம். ஸோ இது போன்ற இடங்கள்லாம் ரொம்ப வால்டிலிட்டியாக இருக்கும். சில நேரங்களில் வந்து அந்த ஏவரேஜ் ப்ரைஸ் டைனமிக்காக சேஞ்ச் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மூவிங் ஏவரேஜ் ப்ரைஸ் வந்து திடீர்னு ஒரு சென்டர் பாயிண்டில் கரெக்டாக ஒரு இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்னு வச்சிங்களேன் ரொம்ப நாள், அது ஒரு வாலட்டைல் பாயிண்ட்டை மேலேயோ கீழேயோ பெரிய அளவில் வால்டிலிட்டி என்பது இருக்கும். அப்போ உண்மைக்கு பார்த்தோம்னா இது மாதிரி மேலே உச்சாணி பக்கத்தில் ட்ரேட் ஆகிறது என்பதெல்லாம் இதுக்கு முன்னாடி கூட ஒரு இடம் வந்திருக்கான். உச்சாணி பக்கத்தில் வந்துட்டான், டபக்குன்னு ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு வால்டிலிட்டி காமிச்சான். ஆனால் இந்த முறை உச்சாணி பாயிண்ட்டுக்கிட்டேயே ஒரு மாதத்துக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்படி உன்னால் ஒரு 1000-1500 பாயிண்ட் கூட வால்டிலிட்டி காட்ட முடியல? அதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி யார்? அது நம்மளுக்கு தெரியல. அதனால தான் இப்படி பல பேர்த்துக்கு 10,000 லாஸ் ஆகுது. அப்புறம் மறுபடியும் மார்க்கெட் ஏறும்பொழுது இப்படி 15,000 ரெக்கவரி ஆகுது அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டோடைய சிச்சுவேஷன் இருக்கு. அதில் ஒரு நண்பர் சொல்றாரு, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தா இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வச்சிருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான். அவன் பாட்டுக்கு தொப்புன்னு 4% இறங்கிட்டான். ஒருவேளை இந்த அதிர்ச்சி வர்றதுக்கு காரணம் இந்த ஜப்பான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு 1/4% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஒருவேளை அது ஒரு காரணமா? இது வந்து ஒரு நியாயம் இல்லை. இப்ப சமீபத்தில் நம்மளுடைய ஆர்பிஐ 1/4% ரேட்டை குறைச்சாங்க, அமெரிக்காவும் ரேட்டை குறைச்சாங்க. அதுக்கெல்லாம் நம்மளுடைய பிஜி இன்வெர்ட் பெருசா லாஜிக் படி ஏறல. ஆனா இந்த ஜப்பான் அரசாங்கம் 1/4% அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்றதுக்கு நம்மால ஏன் 4% இறக்கி விடணும்? ஸோ ஏதோ ஒரு பெரிய குரூப் இந்த பங்கு வந்து மேலே 97-96 வந்தப்பெல்லாம் வெளியே வரல. எதுக்கோ ஒரு நிமிஷம் காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க போல, 110, 130, 140 போகட்டுன்னு. ஆனால் 97 இந்த பங்கு கீழே இறங்க ஆரம்பிச்ச உடனே அதே மாதிரி ரேட்ஸ் போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஆனால் இன்விட்ஸுக்கு அந்த மாதிரி கிடைக்கல. மார்க்கெட் இன்க்ளூஷனில் இந்த வால்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இதுக்கு பெருசாக பணம் உள்ள வர்றதுக்கு உண்டான வழிகள் நேத்து செபியினுடைய மீட்டிங்ல அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்படின்ற மாதிரியும் கூட சில பேர் நினைச்சிருக்கலாம். நம்மளுக்கு காரணம் தெரியாது. நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்சில் ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபைல் ஆனால் தான் நம்மளுக்கு அது என்னன்றது தெரிய வரும். ஸோ ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிருக்காங்க 1/4% என்பது நம்ம தொடர்பு படுத்தி பேசலாம் அப்படின்றது ஒழிஞ்சு மீடியாக்கள்ல பல இடங்கள்ல அந்த மாதிரி செய்திகள் இல்லை. ஸோ இந்த பங்கு கீழ் நோக்கி இறங்கினதுக்கு மிக முக்கியமான காரணம் ஏதோ ஒரு குரூப் 97 ரூபாயை தாண்டி நல்லா ரைஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அது நடக்கல. அதே மாதிரி இந்த ரைட்ஸ்னுடைய ட்ரீட்மெண்ட்டும் இன்விட்ஸ்னுடைய ட்ரீட்மெண்ட்டும் மாறுது. அதனால ரைட்ஸுக்கு வந்து இந்த இன்விட்ஸுக்கு இன்னும் அதில் ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் கிடைக்கல.
அதே மாதிரி நம்மளுடைய ஆர்பி 1/4% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சும் இந்த பங்கினுடைய விலை ஏறல. அதனால ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல பொறுமை இழந்து ஓப்பன் மார்க்கெட்ல பெருசா வித்து தள்ளிட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் பல ட்ரேடர்களுக்கு இடையில வருது. ஸோ இந்த ஜப்பான் அப்படின்ற செய்தி, அவங்க 1/4% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி தற்போதைக்கு இந்த பங்கை லேசா அசைச்சு பார்த்துருக்கு அப்படின்றது, அதுவும் ஒரு வகையான ஒரு இன்க்ளூஷனான பாயிண்டா இருக்கே ஒழிஞ்சு அது ஒரு தீர்மானமாக இல்லை. ஏன்னா பல மீடியாக்கள் அது போன்ற செய்திகள் எழுதப்படவில்லை. ஆக மொத்தம் இது ஒண்ணுதான் உருப்படியா இருந்தது எங்க போர்ட்போலியோல, இதையும் போட்டு தள்ளிட்டீங்களேயா அப்படின்றதான் பல ட்ரேடர்களுடைய சோகமான ஒரு கண்ணில் கர்ச்சி வச்சுட்டு அழுக வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்காங்க. ஆஹா நண்பர்களே, நிறைய பேர்த்துக்கு இந்த ஐசிஏஎம்சி அப்படின்றது வந்து அலர்ட் ஆகி இன்னைக்கு லாபத்தையும் புக்கு பண்ணி விட்டுருக்காங்க. அவங்களுக்கு மேலே இந்த வாரத்தினுடைய 2 நாட்கள் சனி ஞாயிறு ஒரு அருமையான குஜால் குட்டி நாட்களாக அமைந்து வருது. நண்பர்களே, இப்போ மார்க்கெட் இருக்கிற நிலைமைக்கு நம்மளுக்கு பல பேர்த்துக்கு வந்து மனசில் ஒரு மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா இப்போ சமீபத்தில் விலை ஏறினது அப்படின்னு பார்த்தா ரியல் எஸ்டேட்டு கூட இப்போ இந்த வருஷத்தில் விலை பெருசாக ஏறல. இந்த வருஷம் ஸ்டார்டிங் எல்லாம் ஒரே சந்தோஷமாக இருந்தது. கோயம்புத்தூர் சைடு இருந்த நிலமெல்லாம் பரவாயில்லையே ஏறிடுச்சு அப்படின்ட்டு. திருப்பூர் சைடில் இருந்த நிலமெல்லாம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயும் மகிழ்ச்சி இல்லை, இப்போவும் மகிழ்ச்சி இல்லை. ஆனால் கோயம்புத்தூரினுடைய இடங்களினுடைய விலையெல்லாம் நல்லா மேலே ஏறி கடந்த 3-4 மாதமாக பெரிய மாற்றம் இல்லாமல் அங்கேயும் மகிழ்ச்சி இல்லை. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இப்போ பார்க்கும்பொழுது பெருசாக மகிழ்ச்சி இல்லை. இப்போதைக்கு மகிழ்ச்சி என்பது எங்கே இருக்குன்னா தங்கம், சில்வர் போன்ற விலைகள் தான் ஏறிக்கிட்டு இருக்கு. அதனால் அதில் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி மகிழ்ச்சி இல்லாத ஏரியாவில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டும் தான் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் என்பது பார்க்கும் பொழுது அதுவும் கடந்த சில மாதங்களாக பெருசாக மகிழ்ச்சி என்பது இல்லை. அதை தான் ஒரு நண்பர் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் இப்போ 4 லட்ச ரூபா 16 மாதமாக போட்டு வச்சுருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்டில், அதில் 40,000 ரூபா லாஸில் தான் இருக்குது. பேசாமல் இதை பேங்க்கில் போட்டு வச்சுருந்தா கூட 9% வட்டி வந்திருக்குமே அப்படின்னு. ஸோ நம்ம ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒன்று எடுத்துக்கிறோம், எண்டிங் பாயிண்ட்னு ஒன்று வச்சுக்கிறோம். அதில் பலதரப்பட்ட விஷயங்கள்லாம் பணத்தை வந்து நம்ம போட்டு வைக்கிறோம். சில பேர் வந்து மேல் நோக்கி ஏறிடுறான், அதில் நம்ம பணம் போட்டு வைக்காத பொழுது சில பேர் இறங்கிடுறான். அப்படின்னா இதில் பணம் போட்டு வச்சுருக்கோம், இதில் போட்டு பிரயோஜனம் இல்லாமல் போச்சே, வேற ஒருத்தன் பணத்தை கொடுத்துட்டானே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஸோ இது போன்ற மனசுக்கு சந்தோஷம் இல்லாத சூழ்நிலைகள் தான் பல பேர் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அப்போ எல்லாத்துலேயும் பணத்தை போட்டு வைக்க வேண்டியது தான். என்னென்ன சொத்துக்கள் இருக்கோ, பொதுவாக பொதுமக்கள் என்னென்ன சொத்துக்கள் வாங்க முடியும், இந்த மாதிரி பேங்க் எஃப்டி, பாண்டு, கோல்டு, அந்த மாதிரிலாம் நிறைய டைவர்சிஃபைங் த அசெட் கிளாஸ் அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய நியூஸ், ஸ்டாக் மார்க்கெட் செய்திகளில் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து மேபி பல பேர் என்ன தமிழ்நாட்டில் பெரும்பாலும் எல்லாருமே மகிழ்ச்சிகரமாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் வந்து ஏதாவது ஒரு வகையில் கோல்டு என்பது இருக்கும். ஆனால் அடிஷ்னலாக எடுக்க முடியாமல் போயிடுச்சே, அடிஷ்னலாக கோல்டு என்பது கையில் இல்லையே அப்படின்ற ஒரு விரக்தி என்பது இருக்குது. ஸோ நம்ம நண்பர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்ததுக்கு எஃப்டியில் இருந்திருந்தா கூட அவன் என்னை காப்பாற்றிருப்பானே அப்படின்ற ஒரு கம்பேரிசன் தான். இனி அடுத்த வருடத்தில் இது இப்படி கம்பேரிசன் இருக்குமா, அல்லது இன்னும் அது தொடர்ந்து ஏறி இது இன்னும் தொடர்ந்து கீழே போகுமா, என்ன ஏதுன்றது யாருக்கு இது வரைக்கும் தெரியாது. நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கையில் இல்லாத ஒரு ஷேரை விற்று மாட்டிக்கிட்டதாக ஒரு செய்தி வந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரோ ஆப் என்பது செல்லிங், அது லிஸ்டிங் ஆகும்போது யாரோ நிறைய பேர் கையில் இல்லாத ஷேரை விற்று ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அது அப்பர் சர்க்கியூட் ஆயிடுச்சு. அதனால் பல லட்சம் ஷேர்ஸ் வந்து ஆக்ஷன் செட்டில்மெண்ட்டில் போகுது அப்படின்றலாம் செய்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போதான் ஏன்னா இப்போ நிறைய பேர் யாரும் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. அதில் ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்ட்ராடேயில் நான் ஒரு 15 ஷேர் தான் மீஷோவை விற்று விட்டேன், அது என்னடான்னா அப்பர் சர்க்கியூட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ இது போன்ற விஷயங்கள் நடக்கும்பொழுது நண்பர்கள் யாராவது இருந்தால் உதவி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு யாராவது நண்பர்கள் வந்து இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு மச்சி, உங்கள்கிட்ட அந்த ஷேர் இருக்கா அப்படின்னு சில பேர் கேட்க, ஆமாம் அப்படின்னு சில பேர் அவங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அந்த செட்டில்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே எண்ட் ஆஃப் த டேயில், ட்ரேடு டேனுடைய எண்ட் ஆஃப் த டேலேயே இந்த மாதிரி செட்டில்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து மாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து வெரி வெரி ரேர். ஸோ அந்த சமயத்தில் வேறு வழி இல்லை,
அந்த செட்டில்மெண்ட் ஆப்ளிகேஷனை மீட் பண்ண முடியலனா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆக்ஷன் பெனால்ட்டி என்பது வரும். அது ஆல்மோஸ்ட் ட்ரேடட் வேல்யூவில் 20% வரைக்கும் வரக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ எத்தனையோ நாள் கழிச்சு இப்படி ஒருத்தர் போய் மாட்டியிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி தான் நான் இன்னைக்கு பார்க்குறேன். ஸோ நீங்கள் யாருமே கையில் இல்லாத பங்குகளை விற்கிறீங்க அப்படின்னா அது இந்த மாதிரி அப்பர் ஃபீஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து பிரச்சனைக்குரியதே. நண்பர்களே, சில முக்கியமான ஷேர்கள், ஆனால் உனக்கா இந்த நிலைமை, எப்படி ஒரு சிறுத்தை குட்டியை 2 கைகளால் அடக்கி வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சீமென்ஸ் லிமிடெட் என்பது ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்கு. ஆனால் அப்பேற்பட்ட வாலட்டிலிட்டியான பங்கையே இந்த வருஷத்தினுடைய ஏப்ரல் மாதத்திலிருந்து உட்கார வச்சிருக்காங்க. ஒரு கூட்டுக்குள்ளே போய் அதுக்குள்ளே உட்காரு அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. அந்த பங்கு 3000க்கும் 3300க்கும் இடையிலேயே பாவம் இப்படி என்னங்க இது, என்ன ஒரு அநியாயமாக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் மார்க்கெட் ரிஸ்க், அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் அதனுடைய வால்டிலிட்டியெல்லாம் வந்து ஏறுமுகமாக இருந்திருக்கு, வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, பயங்கரமான ஒரு வால்டிலிட்டியாக இருந்த பங்கு இப்போ கடந்த 6 மாதமாக ஒரே கோட்டுக்குள்ளே ஆடிக்கிட்டு இருக்கான்னா அவன் ஏதோ ஒன்று பெருசாக செய்ய போகிறானோ. செய்யறீங்க, அது எங்களுக்கு சாதகமாக செஞ்சு விடுங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களாம் வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ தற்போதைக்கு இந்த பங்கு என்பது மிகவும் சைட்வேஸாக யாருமே எதிர்பார்க்க, எப்படி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்குள்ளே ஆடிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த சீமென்ஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்குள்ளே ஆடிக்கிட்டு இருக்கு. இனி இந்த பங்கு அடுத்த வருடங்களிலே எந்த சைடு போகும்? நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் பல ட்ரேடர்கள் எதுக்கு பயப்படுவாங்க அப்படின்னா அது பேரே கோல்டன் கிராஸ் ஓவர் அல்லது டெத் கிராஸ் ஓவர் அப்படின்ற மிகவும் வலிமையான இண்டிகேட்டர்களுக்கெல்லாம் பல ட்ரேடர்கள் பயப்படுவாங்க. ஏன்னா அதுக்கு ஆப்போசிட் ட்ரெண்டில் இருந்தால் பெருசாக எந்தையாவது பண்ணி விட்டுருவானோ அப்படின்னு பயப்படுவாங்க. அப்பேற்பட்ட கோல்டன் கிராஸ் ஓவர், டெத் கிராஸ் ஓவர் போன்ற விஷயங்களையே ஒரு பாதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய பங்கு எதுனா இந்த கிக்ரி என்று அழைக்கப்படுகின்ற ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் தான். எப்படியா உன்னால முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஒரு கோல்டன் டெத் கிராஸ் ஓவர் என்பது விழுந்து பெருசாக அந்த பங்கு கீழே விழுகவே இல்லை. அப்புறம் மறுபடியும் ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் என்பது விழுந்து அந்த பங்கு மறுபடியும் பெருசாக ஏறவே இல்லை. இப்போ மறுபடியும் டெத் கிராஸ் ஓவர்னு டெத் கிராஸ் ஓவருக்கே டெத்து பண்ணி விட்டவன் தான் இந்த கிக்ரி அப்படின்ற ஷேர். நீங்கள் வேற ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். நான் இதையே கூட ஒரு உதாரணம் சொல்லுவேன். இந்த கிக்ரியே வந்து 2023 ஒரு இடம் கோல்டன் கிராஸ் ஓவர் அப்படின்றது 111 ரூபாய்க்கு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவன் 400 ரூபா வரைக்கும் போயுமே 500 ரூபா வரைக்குமே ஒரு இடம் போயிருக்கான். தொடர்ந்து 2 வருஷமெல்லாம் ஏறி இருக்கான். ஆனால் அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மொமெண்டம் இருந்திருக்கு இந்த கோல்டன் கிராஸ் ஓவர் வச்சு. ஆனால் அதே பங்கு இப்போ ததிங்கினத்தோம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, நீங்கள் வேற எதை வேணாலும் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சி பாருங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்னு ஒரு பங்கு, அதை மனசில் நினச்சி பார்க்குறீங்களா? ஸோ இந்த பங்கு எங்கேயாவது மாறி மாறி அப்படி நடந்திருக்கான்னா இல்லை. ஒரே ஒரு முறை டெத் கிராஸ் ஓவர்னு ஒன்று பண்ணி விட்டுருக்கான். அவ்வளோதான், கும்பா 1443 ரூபாயில் விழுந்தவன் இன்னும் 844 ரூபாய்க்கு தடுமாறிக்கிட்டு இருக்கான். மாற்றி மாற்றி இவன் சிக்னல் என்பது பெருசாக கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி ஒரு தடவை வந்து என்ன பண்ணியிருக்கேன், டெத் கிராஸ் ஓவரும் கோல்டன் கிராஸ் ஓவரும் மாற்றி மாற்றி ஒரு கட்டத்தில் கொடுத்துருக்கான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் 1000 ரூபாயிலிருந்து அவன் பாட்டுக்கு எகிரி விட்டான் 1600 ரூபா வரைக்கும். நண்பர்களே, அதே மாதிரி இந்த பிஎன்பி ஹவுசிங் அப்படின்ற பங்கினுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மெகா வாலட்டிலிட்டியான பங்கு. என்னையா இப்படி பண்ணி வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் அதனுடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கும். அதனுடைய மூவ்மெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பான மூவ்மெண்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த பிஎன்பி ஹவுசிங் அப்படின்ற பங்கையும் கடந்த 3 மாதமாக அடைச்சி வச்சிருக்காங்க. இது ஒரு மெகா சாதனை. ஒரு சிங்கத்தை வந்து ஒரு குச்சியை காமிச்சையாய் கம்முனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் இந்த பிஎன்பி ஹவுசிங் ஷேர் பிரைஸில் நடந்திருக்கு. இப்படி 2-3 மாதமாக ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கே அப்படின்ற இருக்கக்கூடிய இந்த பிஎன்பி ஹவுசிங் எந்த பக்கம் வெடிச்சு செதறும் அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இப்போ எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க. ஏங்க அவன் இந்த 2025லயே ஒரு தடவை 750 ரூபாயிலிருந்து 1200 வரைக்கும் போயிருக்கானுங்க. அப்புறம் மறுபடியும் 1200 ரூபாயிலிருந்து கீழே 755 இப்போ 950ன்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இனி இந்த பங்கு அடுத்த வருஷம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. பட் தற்போதைக்கு அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் சென்டர் பாயிண்ட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கு.
நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்ல ஓலா எலக்ட்ரிக் 10% ஏறியதோ அல்லது டாடா எல்சி 8% ஏறியதோ பெரிய செய்தி இல்லை. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, பல மிட் கேப் ஸ்மால் கேப் பங்குகள்லாம் இன்னைக்கு ஏறி இருக்கு. அசைக்க முடியாத ஒரு இமயமலையை உஃப்னு ஊதி தள்ளி முட்ட மாதிரி இன்னைக்கு ஏறிய பங்குகள்ல பெரிய செய்தியில வந்தது இந்த டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படின்ற பங்கு தான். ஆல்மோஸ்ட் 2.25% ஏறி இருக்கு. இதுவல்லவா சாதனை. இப்பேற்பட்ட சாதனை தான் ஷேர் மார்க்கெட்டில் வேண்டும் அப்படின்ற மாதிரி இந்த டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் எத்தனையோ நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஏற்றமாக அமைந்திருக்கிறது. இது தொடர வேண்டும். பல கும்பா குட்டிகளை சம்பாதிச்சு வச்சுள்ள இந்த டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் என்பது ஏறி தன்னுடைய பழைய ரேட்டு 450 ரூபா வந்துட்டான்னு வச்சிங்களேன், வேற லெவலில் வந்துடும். ஏன்னா ஒரு 750 ரேஞ்சில் தான் இதை பிரித்து விட்டாங்கன்றத என்னுடைய பழைய ஞாபகம். ஸோ அப்போ இது பழையபடி இது ஒரு 450 வந்து அந்த டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் என்பது 400 தாண்டி 850 900 ரெண்டையும் கூட்டி பார்க்கும்பொழுது வந்துச்சுன்னா அது ஒண்ணுதான் ஒரு மகிழ்ச்சியான செய்தியா இருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னைக்கு எத்தனையோ பங்குகள் வந்து லோ ரேட்ல இருந்து ஏத்தி விட்டுருக்காங்க. ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய பங்குகள்லாம் வந்து அவன் நியூஸ் இருந்தாலும் இல்லைனாலும் சின்ன நியூஸ் வந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எனத்தையாவது அவனை ஏற்றி விடுவாங்க. அதுக்கு பின்னாடி போய் மொட்டை தலையில முடி இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே ஒழிஞ்சு அது இல்லை ஏன் மொட்டை தலையில முடி இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் விசி இல்லாத மாதிரி இந்த டிஃபென்ஸ் துறை இவங்கெல்லாம் வந்து திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் ஏறிட்டாங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு உண்டான காரணம் என்பது தெரியாது அல்லது லேட்டாக வரும். அந்த வகையில் இந்த டிசிஎஸ் சிஸ்டம்ஸ் அப்படின்ற பங்கு கடுமையான வீழ்ச்சி. நான் 60% வரைக்கும் காலையில் வீழ்ச்சியில் இருந்தால் இன்னைக்கு எடுத்து பார்க்கும்போது 40% தான் வீழ்ச்சியாக காமிச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் 20% ஏறினது தான். ஸோ கடைசியாக ஆனந்த்ராஜ் அப்படின்ற பங்கும் இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி இருக்கு. இந்த பங்கினுடைய செய்தி எதுக்கு வந்திருக்குன்னா, சனி ஞாயிறு ஆனந்தமாக வருகிறது. பெயருக்கு தகுந்த மாதிரி இந்த ஆனந்த்ராஜ் அப்படின்றதும் ரொம்பவுமே வீழ்ச்சி அடைஞ்சு கீழே அநியாயத்துக்கு கிடந்த பங்குகள் இவனு ஒன்று. இந்த 2025 ஒரு முறை என்ன பண்ணா 400 to ஒரு 700 பக்கத்தில் வந்து ஆனந்தம் கொடுத்தான். அப்புறம் மறுபடியும் தொப்புக்கடின்னு கீழே விழுந்த ஒரு பங்காக இருந்து கொண்டிருந்த ஆனந்த்ராஜ் இன்றைய தேதியில் 4% ஏறி இருக்கு. எஃப்ஐஎஸ் மறுபடி திரும்ப நம்மளுடைய மார்க்கெட்டை பார்க்குறாங்களா அல்லது நம்ம ஆளுங்களே சரி இது என்ன அநியாயத்துக்கு 40-50% மேலே இறங்கி கிடக்கு, ஒவ்வொன்றும் ஏதோ இந்த ஆடி தள்ளுபடி மாதிரி கிறிஸ்துமஸ் தள்ளுபடி மாதிரி ஏதாவது வந்து கிடக்குதா அப்படின்ற மாதிரி காஞ்ச மாடு கம்பளை பூந்த மாதிரி பூந்துட்டாங்களே என்னன்றது தெரியல. எத்தனையோ பங்குகள் இறங்கி கிடந்த பங்குகள் இன்னைக்கு மேலே வந்திருக்கு. அதில் ஒரு சந்தோஷமே. நன்றி, வணக்கம்.